கும்பகோணத்துல அறிவழகன்னு ஒரு ஐயா, கும்பகோணத்துல அந்த ஐயா கொரோனா காலகட்டத்துல தன்னுடைய மனைவிய, அவங்களுக்கு கேன்சர், அவங்க மனைவிக்கு கேன்சர் பேஷண்ட். இந்த கொரோனா காலகட்டத்தில் மருந்து கிடைக்கல. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறாரு. அவங்களுக்கு மருந்து தீந்து போயிடுச்சு. இப்ப அவரு போறதுக்கான வழி இல்ல. பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல கொரோனா காலகட்டத்தில். என்ன தெரியுமா சார் பண்ணிருக்காரு? 4:30 மணிக்கு கும்பகோணத்துல இருந்து சைக்கிள் எடுத்திருக்காருங்க. மனைவிய சைக்கிள்ல உட்கார வச்சு தூக்குவாளியில சாப்பாடை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. பாண்டிச்சேரி வரைக்கும் கும்பகோணத்துல இருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4 மணிக்கு கிளம்பினவர் இரவு 11 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரியில வந்தவங்க மிரண்டு இருக்காங்க. நீங்க வந்தது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? கொரோனா எவ்வளவு ஆபத்து தெரியுமா? நீங்க வந்த பயணம் எவ்வளவு கடினம் தெரியுமா? எதுக்காக அங்க வந்தீங்க? அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இது எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் தெரியாது, எவ்வளவு கடினம் எல்லாம் தெரியாது, இந்த தூரம்லாம் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், இவள் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது என்று மட்டும் தெரியும். அதனால் நான் அழைத்து வந்தேன். வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடிபோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. வாலி. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது.